சார் இது நாள் வரைக்கும் எங்க ராசிக்கு குரு பார்வை இருந்தது, இப்பொழுது குரு எங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் போய் அமர்ந்திருக்கிறது. இது கேந்திராதிபத்திய தோஷமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் அதுவும் தனித்து வந்து அமர்ந்திருந்தால்தான் அது கேந்திராதிபத்திய தோஷம். இந்த இடத்துல முதல்ல கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை. இது ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். மெயினா உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் துலாத்துக்கு குரு பார்க்கிறார். ஜூன் மாசம் துலா ராசிக்காரர்கள் பட்டைய கிளப்ப போகிறார்கள்னு சொல்லலாம், இதை பிரித்து மேய போகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சாட்டர்ன் 6ஆம் இடத்தில், அதுவும் உபஜயஸ்தான். அந்த வீட்டுக்கு குருவின் பார்வை. இந்த பக்கம் 11ஆம் இடத்தில் லாபம். பாதகாதிபதியே போய் பாக்கியத்துல அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒருத்தன் வில்லன் இருக்கிறான், உங்களுக்கு ஒரு டான் இருக்கிறான், ஒரு நெகட்டிவ் இருக்கிறான், ஒரு வேண்டாதவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனாலும் லாபம். அது என்னப்பா அப்படின்னா அனுகூல சத்ரு. இப்போ குரு என்ன பண்ணிட்டாரு, 10க்கு வந்துட்டாரா, ராகு வந்து ஐ எம் a பேட் பாய் அப்படின்னு சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். என்னையெல்லாம் ஒரு உருட்ட முடியாது, மிரட்ட முடியாது, என்னையெல்லாம் அடக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அந்த ராகு. நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை இப்பொழுது பிரித்து மேய்வோம். முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் என்பதையும் விளக்கமாக காணலாம். துலா ராசிக்கு இந்த பலனை எடுத்து சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன். எல்லா துலா ராசிக்காரர்களும் சார் இது நாள் வரைக்கும் எங்க ராசிக்கு குரு பார்வை இருந்தது, இப்பொழுது குரு எங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் போய் அமர்ந்திருக்கிறது. இது கேந்திராதிபத்திய தோஷமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் அதுவும் தனித்து வந்து அமர்ந்திருந்தால்தான் அது கேந்திராதிபத்திய தோஷம். இந்த இடத்துல முதல்ல கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை. குரு 10ஆம் இடத்தில் வந்தால் பதவி பறி போகுமா அப்படின்னா அதுவும் இந்த இடத்துல ஒத்து வராது. ஏன் அப்படின்னா ஒரு உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துல வந்து அதுவும் உச்சபலம் பெறுகிறது. இது ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். மெயினா உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் துலாத்துக்கு குரு பார்க்கிறார். ஜூன் மாசம் துலா ராசிக்காரர்கள் பட்டைய கிளப்ப போகிறார்கள்னு சொல்லலாம், இதை பிரித்து மேய போகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். புதன் சுக்கிரன் கூட்டணி இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா புதன் பாக்கியாதிபதி, சுக்கிரன் ராசி அதிபதி. இந்த கூட்டணி முதல்ல புதன் ஆட்சி பலம், அதுவும் வந்து பாக்கியத்துல, சுக்கிரன் வந்து அந்த இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை. பிறகு இந்த கூட்டணி அப்படியே 10ஆம் வீட்டில் வந்து அமர்கிறது. இது வந்து ஒரு முதல் தரமான ராஜயோகம். ஏன் அப்படின்னா இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி புத்தி கூர்மையையும் கொடுக்கும், அட்ராக்ஷன் ஈர்ப்பு, இந்த லட்சுமி கடாட்சம், மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேர்ந்து எந்த பக்கமோ போகாம உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து சும்மா கொடுக்காம அப்படியே செல்வத்தையும் அறிவாளித்தனத்தையும் புத்தி கூர்மையையும் தூக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல 2 ஒளி கிரகம், 2 நிதி கிரகம், 2 இனிப்பு கிரகம். ஒண்ணு வந்து தங்கத்தை குறிகாட்டுகிறது, ஒண்ணு வெள்ளியை குறிகாட்டுகிறது. இதுல என்ன பியூட்டின்னு, இதெல்லாமே நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தில். அப்போ தொழில்ல வந்து ஆளுங்கள் ஏறி வருவார்கள், கஸ்டமர்கள் ஏறி வருவார்கள். சார் நான் உங்க கடைக்கு வரல சார், அந்த பக்கத்து கடைக்கு தான் சார் போனேன், பார்க்கிங் இல்லைன்னு சொன்னாங்க சார், அதனாலதான் சார் உங்க கடை வாசல்ல வந்து வண்டியை நிப்பாட்டினேன், அப்படியே உள்ள வந்துட்டேன் பிரதர் அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ போகக்கூடிய நபர்கள் பாதை மாறி பயணம் மாறி வந்து உங்களுக்கு கஸ்டமராக கிளையண்டாக வரக்கூடிய அமைப்பு. வழக்கமா ஆகக்கூடிய வியாபாரத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு பொருட்கள், சேவை, கஸ்டமர் கேர் எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு விதத்துல பார்த்தோம்னா டோர் க்ளோஸ். பிரதர் நல்லா சொல்லிட்டு இருந்தீங்க, டோர் க்ளோஸ் இழுத்து மூடுறத வச்சு தொழிலை இழுத்து மூடுற நீங்க சொல்ற அர்த்தம் முரணாகுதே அப்படின்னா பிரதர் இது அப்படி இல்லை. இதனுடைய அர்த்தம் ஒரு கடை வச்சிருக்கிறீங்கன்னு வைங்க, அங்க ஒரு 10 பேருக்கு தான் இடம் இருக்குது,
அதிகபட்சம் 15 பேரை உள்ள வைக்கலாம். அதுக்கும் மேல ஆட்கள் வரணும்னு முயற்சி பண்ணினா நீங்க டோர் க்ளோஸ் தான். இந்த பக்கம் அவங்களை வெளியில அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் முன்வாசல் வெளியா அடுத்த கஸ்டமர்களை உள்ளே நீங்கள் உட்கார வைப்பதற்கு அனுமதிக்க முடியும். இது அந்த டோர் க்ளோஸ். சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் நன்றாக தூக்கி கொடுக்கும். ஏன் அப்படின்னா முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சாட்டர்ன் 6ஆம் இடத்தில், அதுவும் உபஜயஸ்தான். அந்த வீட்டுக்கு குருவின் பார்வை. இந்த பக்கம் 11ஆம் இடத்தில் லாபம். பாதகாதிபதியே போய் பாக்கியத்துல அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒருத்தன் வில்லன் இருக்கிறான், உங்களுக்கு ஒரு டான் இருக்கிறான், ஒரு நெகட்டிவ் இருக்கிறான், ஒரு வேண்டாதவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனாலும் லாபம். அது என்னப்பா அப்படின்னா அனுகூல சத்ரு. அந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் பாக்கியம் லாபம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, டெய்லி சேல்ஸாக இருந்தாலும் சரி, குறிப்பா வெளிநாட்டு பயணமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு பிளஸ் 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 தான். மைனஸ் அப்படின்னு தேடி பார்த்தா 2 விஷயம் கண்களில் படுகிறது. 7ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இத்தனை நாளா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் டாமினண்டா இருந்தாரு சார், எப்பொழுதுமே அப்படிதான் சார் இருக்கிறார் அப்படின்னா தன்னால கொஞ்சம் கூடுதல் டாமினண்டா ஏதோ அப்படியே பிடித்து உங்களை உலுக்கியது போல், உங்களை அப்படியே தூக்கியது போல், மிரட்டியது போல், உருட்டியது போல் இருந்தார். அது ஏன் அப்படி இருந்தாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. நல்லா தான் இருந்தாரு, ஏன் இப்போ திடீர்னு இத்தனை நாள் ஜாக்கி ஜான் மாதிரி குதிச்சாருன்னு தெரியல. வானத்திலேயே தான் சார் இருந்தாரு என் லைஃப் பார்ட்னர் அப்படின்னா இப்போ பூமிக்கு வந்து விடுவார்கள். செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறது. அப்போ அந்த லைஃப் பார்ட்னருடைய பிரஷர் இனிமே இருக்காது. ஆனா செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது 2ஆம் இடத்தை பார்க்க. அப்போ உங்களுடைய வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார். பேசும் பொழுது கொஞ்சம் வார்த்தைகள் கவனமாக பேசணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? டக்குன்னு ஒரு உஷ்ணமான ஒரு வார்த்தையை நாம் விட்டு விடுவோம். அதனால் கொஞ்சம் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வேறு பக்கம் சென்று விடுவார்கள். குடும்பத்துல கூட சின்ன சின்ன குழப்பங்கள் அதனால் ஏற்படலாம். ஏன் சார் படலாம், படும்னு தான் சொல்லுங்களேன் அப்படின்னா அந்த இடத்துல குரு பார்வை இருக்கு பிரதர். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வரக்கூடிய ஃபோர்ஸ் அப்படியே உள்ள போய்விடும். ஸோ இதை ஒரு பெரிய மைனஸா எடுத்துக்க வேணாம். இருந்தாலும் கொஞ்சம் இந்த பைல்ஸ், கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உங்களது உடலை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையான இயற்கை வைத்தியங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் இடம் புத்திஸ்தானத்தில் ராகு. இந்த ராகு என்ன பண்ணும் அப்படின்னா புத்தியை கிறுக்கு பிடிக்க வச்சிடும். அதுதான் எப்பொழுதுமே எனக்கு பிடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லாம அந்த ராகுவை இத்தனை நாள் குரு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப அந்த குரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ராகுவை யூ ஆர் அ குட் பாய், நீ நல்ல பாப்பாவா இருக்கணும், நீ சமத்து பாப்பா அப்படிங்கிற மாதிரியே உருட்டி பெரட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ் போட்டு வச்சிருந்தாரு. இப்போ குரு என்ன பண்ணிட்டாரு, 10க்கு வந்துட்டாரா. ராகு ஐ எம் அ பேட் பாய் அப்படின்னு சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். என்னையெல்லாம் ஒரு உருட்ட முடியாது, மிரட்ட முடியாது, என்னையெல்லாம் அடக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அந்த ராகு. அவர் உங்களுடைய புத்திஸ்தானத்துல வராரு, உங்களுடைய பூர்வீகத்துல வராரு, உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வராரு. இந்த ராகுவுக்கு திரிகோணத்துல சூரியன். என்னன்னா மைண்ட் அலைப்பாய விடக்கூடாது. இதுக்கு யோகா, தியானம் இந்த மாதிரி எதையாவது ஒரு விஷயத்தை பண்ணி குழந்தைகள் ஏதாவது புதுசா சொன்னா தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இது நாள் வரை எவ்வாறு பயணித்தோமோ அவ்வாறே பயணிப்பது. இதுதான் கொஞ்சம் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். புதுசா டியூஷன் டீச்சரை மாத்துறேன், டான்ஸ் கிளாஸ மாத்துறேன், மியூசிக் கிளாஸ மாத்துறேன் அப்படின்னா புதிதாக வரக்கூடிய நபர்கள் நம்மளுடைய குழந்தையவே மாத்தி விடுவார்கள். புதுசா ஏதாவது ஐடியாவை சொல்லி மைண்டை மாத்தி விடுவார்கள். கொஞ்சம் கூடுதல் கவனம் இதுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டா போறோம். துளாராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா சார் இதனால வரைக்கும் என்ற கணவன் என்ன பண்ணாருன்னே தெரியல சார், அவ்வளவு குதிச்சாரு சார், அவர் குதிக்கிறது மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து குதிக்க விட்டார் சார் அப்படின்னா அவர் இனிமே அடங்கி போய் விடுவார். அட்டம் பாட்டம் எல்லாம் குறைந்து விடும். ஆனா இந்த செவ்வாய்க்கு சாட்டனுடைய பார்வை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் டிலே பண்ணுவார் இனி வரக்கூடிய விஷயங்கள்ல. சரி ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, டென்ஷன் ஆக்காம இருந்தா தேங்க்ஸ் டு காட், காட் பிளஸ் யூன்ட்டு நீங்க போய் விடுவது புத்திசாலித்தனம். வயதில் மூத்த நபர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் கொஞ்சம் உணவு பதார்த்தங்கள் கொஞ்சம்
பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் இந்த பிபி, டயபெட்டிக் இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருப்பவர்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா தெளிவாக இருப்பார்கள். புத்திகாரகன் புதன் ராசியாதிபதியோட சேர்ந்தே இருக்கிறார். 9ஆம் வீடாக இருந்தாலும் 10ஆம் வீடாக இருந்தாலும் பாக்கியமாகவும் ஜீவனமாகவும் கேந்திர பலமாகவும் இருக்கிறது. சுகஸ்தானம் வலுக்கிறது 3 கிரகங்களால். அப்போ ஒட்டுமொத்தமா துலாத்துக்கு கம்ஃபர்ட், லக்ஸுரி இதெல்லாம் வழக்கமா இருப்பதை விட ஒருபடி அதிகமாகத்தான் இருக்கிறது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால் ஜூன் மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் வந்து அமர்ந்து குரு சுக்கிரன் கூட்டணியாக மாற இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்திலிருந்து மிதுனராசி மண்டலத்துக்குள், அதாவது ஆணி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 20 இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 23ஆம் தேதி புதன் என்ற கிரகம் தனது சொந்த வீடான மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசிக்குள் வந்து அமர்ந்து புதன் சுக்கிரன் குரு கூட்டணியாக, இந்த கூட்டணியானது எந்தெந்த ராசிக்கு 6, 7, 8ஆக வருகிறதோ அந்தந்த வீடுகளுக்கு சந்திர அதியோகமாக வந்து சுபயோகங்களை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ இந்த கூட்டணி பார்வைகள்ல மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் தனது 3ஆவது பார்வையாக செவ்வாய் என்ற கிரகத்தை பார்க்க இருக்கிறார். இது சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் விபத்து என்றுதான் சொல்லப்படுகிறது. இதில் கொஞ்சம் கவனமாக அந்தந்த ராசிக்காரர்கள் இருந்து கொள்ள வேண்டும். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் 8ஆவது பார்வையாக தனுர் ராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். மேலும் சனி என்ற கிரகம் 10ஆவது பார்வையாக தனுர் ராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். இந்த வீட்டுக்கும் குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. எனவே காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதற்கு தேவையான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.